அன்பு தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் ப. மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 96வது அதிகாரமாக உள்ள குடிமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 953வது திருக்குறளை பற்றி அறிய போகின்றோம். குடிமை என்பதற்கு நற்குடியில் பிறந்தோரின் பண்பு நலன்கள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 953வது திருக்குறளுக்கு செல்வோம். நகை, ஈகை, இன்சொல், இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கி. மீண்டும் திருக்குறள். நகை, ஈகை, இன்சொல், இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கி. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். முகமலர்ச்சியோடு இருத்தல், ஈகைத்தன்மையோடு இருத்தல், வாய்மை தன்மையோடு இருத்தல், பிறரை பற்றி இகழாது இருத்தல் ஆகிய இந்த 4 பண்புகளும் நற்குடியில் பிறந்தோருக்குரிய பண்புகளாகும். மீண்டும் பொருள். ஈகைத்தன்மையோடு இருத்தல், முகமலர்ச்சியோடு இருத்தல், இன்சொல் உரைத்தல், பிறரை பற்றி இகழாது இருத்தல் ஆகிய 4 பண்புகளும் உயர்குடியில் பிறந்தோருக்கு, அதாவது நற்குடியில் பிறந்தோருக்குரிய நல்ல பண்பு நலன்களாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம். நன்றி, வணக்கம்.